சமீபத்துல துபாய்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். என் பக்கத்துல ஒரு சகோதரி வந்து அமர்ந்தாங்க. துபாயில மிகப்பெரிய ஒரு மென்பொருள் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கிறதாகவும், அவங்க அப்பா புண்ணாக்கு வியாபாரம் பண்ணி அவங்களை இவ்வளவு பெரிய இடத்துக்கு படிக்க வச்சதாகவும் அவங்க சொன்னாங்க. உன்னுடைய ரோல் மாடல் உங்க அப்பாவா அப்பான்னு கேட்டேன். இல்லனே, என்னுடைய ரோல் மாடல் வள்ளினே. வள்ளிக்காகத்தானே நான் படிச்சேன். வள்ளியை நானும் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அடாவடித்தனம் பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் டீஸ் பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. எங்களை ஸ்கூலுக்கு போவே விட மாட்டாங்க. நாங்க ஊர் பஞ்சாயத்துல சேர்ந்து புகார் கொடுத்தோம். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்குமா வீட்டுல இருந்தா ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்தா தொந்தரவு பண்ண போறாங்க, நீங்க வெளியே வரக்கண்டு தானே அவன் தொந்தரவு பண்றான், நீங்க அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு எங்களை திட்டினாங்கண்ணே. பசங்களை எதிர்க்கவும் முடியாம, ஊர்க்காரங்களுடைய பேச்சை கேட்கவும் முடியாம வள்ளி தற்கொலை பண்ணிட்டானே. அவ தற்கொலைக்கு வந்த ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்தாங்கண்ணே. ஊரே அழுதுச்சு. நான் அழுகவே இல்லைண்ணே. தற்கொலை பண்ணிக்கிறதா தீர்வு? வள்ளிக்கு சேர்த்து நானே படிச்சேன்னே. எங்க அப்பா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆசிரியர்களை கூட்டு வந்து எங்க அப்பாவுக்கு புரிய வச்சு நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சேன். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பதவியில இருக்கேன். இது வெற்றி இல்ல. என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்ச்செல்வி மாதிரி என்னுடைய பெண்ணையும் படிக்க வைக்கணும்னு எங்க கிராமத்துல இதுவரை 16 பெண்கள் பொறியியல் கல்லூரி படிச்சிருக்காங்கண்ணே, பட்டதாரியா வந்திருக்காங்கண்ணே. இதுதானே வாழ்க்கையில் வெற்றி. நம்மை கிண்டல் அடித்தவர்கள் மத்தியில், நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கையின் வெற்றின்னு தமிழ்ச்செல்வி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க.